இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் அநேக நேரத்தில் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம், மூடப்பட்ட கதவுகளை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மூடப்பட்ட கதவுகளை நமக்கு முன்னால் வைக்க போகிறதே இல்லை. அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்முடைய முயற்சியினாலே அதை திறக்க முடியாது. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். செங்கடலுக்கு அருகிலே வந்தாங்க, அவர்களால் அதை திறக்க முடியாது, அதை வழியை அதை உண்டு பண்ண முடியாது. ஆனால் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டபோது உன்னுடைய கோலை நீட்டுன்னு சொன்னார். நீட்டின உடனே என்ன நடந்தது? செங்கடல் பிளந்து போச்சு. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா கற்பாறையிலிருந்து தண்ணி, பார்க்கும்போது ஒரு கற்பாறை, ஆனால் அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. யோர்தானுக்கிட்ட போகிறாங்க, அது ஒரு பெரிய ஆறு, அந்த நதி அப்படி இரண்டாக பிளந்தது. வெட்டாந்தரையில் நடந்து கொண்டு போனாங்க. எரிகோ கோட்டையெல்லாம் விழுந்து போச்சு. என்னென்ன அப்டக்கிள்ஸ், என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்து போட்டார். தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். இந்த 3 காரியத்திலையும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, இப்போல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி ஒரு லிஃப்ட்டு கிட்ட போன உடனே லிஃப்ட்டு கதவை என்ன செய்யுது? தானாக திறக்குது. எங்கேயாவது கோலை நீட்டுறோமா? ஒன்றுமே இல்லை. அதில் இருக்கிற சென்சார் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேதத்தில் நம்ம பார்க்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு சென்சார் வச்சுருக்கிறார் பாரு. மோசேவர் கோலை நீட்டின உடனே செங்கடலே பிளந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கே வந்து வேலை செய்யுது. யோர்தான் ஆசாரியர்களுடைய பெட்டி அங்கே வந்த உடனே அவை 2ஆக பிளந்தது. எரிகோ கோட்டை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு 7 தடவை சுற்றி வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்தாங்க, எக்காலத்தை ஊதிக்கொண்டு. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். அது அப்படியே உடைந்து விழுந்தது. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு அறிவுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன், ஞானத்திலே யதார்த்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ இருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அப்படி செய்தவர் நமக்கும் ஒரு திறந்த வாசலை கட்டாயம் வைப்பார், கட்டாயம் வைப்பார். நம்ம யாரை பார்க்கணும்? திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லவே இல்லை. அவர் பாழான நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுகிறவர். பயிர் நிலத்தை பாழான நிலமாக அவரால் மாற்ற முடியும். அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயர்த்தல் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும்
உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என்னை வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனோ இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனும் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இருப்பவனும் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இனி எதிர்ப்பவனும் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனும் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனும் பூமியில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நல்ல வார்த்தையோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சபையிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதிக நேரம் நம்மை வாக்குத்தத்தங்கள் மூலமாய் தேற்றுவார், நமக்கு போதிப்பார். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு சமயம் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு டிஸ்கஷன், ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்திலே ஒரு டீச்சிங் கொடுக்கப்படுகிறது. டீச்சிங் நமக்கு ஏதேனும் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் என்பதை டீச்சிங் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி எங்களுக்கு எந்த டீச்சிங்கும் கிடையாது. நாங்கள் போவோம்,
போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான், ஒரு நிமிஷம்தான். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், அங்கே 2 மணி நேரம் டீச்சிங். அப்போ இவ்வளவு டீச்சிங்கை கேட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் நல்லா உடை உடுத்தி நல்லா சாப்பிட்டு இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்ம எப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். அப்படி நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கற்றுக்கொள்ளுடைய செவியை திறப்பது போல எங்கள் செவிகளை திறந்தருளும் அப்பா. நாங்கள் இன்றைக்கும் நீர் பேசுவதை எங்கள் சிந்தனையில் எடுத்து அதன்படி நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? நித்திய உடன்படிக்கை. அவர் நம்மோடு எப்படி உடன்படிக்கை செய்கிறார். சங்கீதம் 111:9 எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கைனா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், ஒரு ஒப்பந்தம், 2 பேர் செய்கிற ஒரு ஒப்பந்தம். அது வாயின் வார்த்தையினாலே இருக்கலாம், எழுத்தின்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஒப்பந்தத்தை நமக்கு சொல்லியும் எழுதியும் கொடுத்திருக்கிறார். எதற்காக உடன்படிக்கை செய்கிறாராம்? அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. 2 பேர் ஒப்பந்தம் பண்ணி கொள்கிறாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், 2 பேரும் ஒரே விதமான பலம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒருவர் கொடுக்கலாம், மற்றவர் வாங்கலாம். அவர்கள் 2 பேருடைய பண பலனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்மோடு உடன்படிக்கை செய்கிறவருடைய பெயர் எப்படி இருக்கிறதா? பரிசுத்தமும் பயங்கரமுமாய் இருக்கிறது. நம்ம கிட்ட போகவே முடியாது. அப்படிப்பட்டவர் நமக்கு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையாய், மாறாத உடன்படிக்கையாய், அழிக்க முடியாத உடன்படிக்கையாய் அவர் செய்கிறாராம். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு அவர் சொன்னதை செஞ்சிருக்காரா பாருங்க. நம்ம நடுவில் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எங்கே இருந்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தினாலும் அவர்கள் நடுவிலே நான் வருவேன். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா இல்லவா? அவர் நம்மோடு, நம்முடைய மத்தியிலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படியாக, நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். திருமண நாளிலே கணவனும் மனைவியும் ஆலயத்தில் போய் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார். அதை கேட்பவர்கள் யாரெல்லாம்? தேவன் கேட்பார், அங்கே அதை நடத்துகிற ஆசாரியர்கள் கேட்பார்கள், கூடியிருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரும் கேட்பார்கள். இந்த உடன்படிக்கையை அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்நாளிலே அதை கொண்டு போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் பாருங்கள், இந்த ஒப்பந்தம் சீக்கிரத்திலே அது விட்டு போகிறது, சீக்கிரத்தில் அது உடைந்து போகிறது. அந்த ஒப்பந்தம் உடைந்து போகும்போது ஜனங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வேளை எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க தெரியாது. ஆனால் தேவன் மிகுந்த கஷ்டப்படுவார், அவருடைய மனது துக்கப்படுமாம். இவர்களை குறித்து சமுதாயம் எப்படி பேசும் நமக்கே தெரியும். எப்படி பேசும், ஏன் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பலவாறு பேசும் பாருங்க. அப்போது இன்றைக்கி நாம் செய்கிற உடன்படிக்கை அருந்து போகிறதா இருக்கிறது.
ஒரு வாழ்நாள் அளவுக்கு கூட நம்ம அந்த ஒப்பந்தத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை. ஆனால் தேவன் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவர் நம்மை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை. எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது. எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, அது உள்ளத்திலே சமாதானத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை வாங்கலாம், விற்கலாம். ஆனால் எல்லாம் ஒப்பந்தமெல்லாம் எழுதி முடித்த பின்பு நம்ம மனசில் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நான் இதை செய்தது சரிதானா, இது நான் சரியாக பண்ணியிருக்கேனா, எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ ஒன்றில் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து அப்படி அவர் மனம் மாறாமல் இருக்கார். நம்ம ரொம்ப குறைந்தவர்கள், அவர் அதிகமாய் கூடினவர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனால் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை குறித்து அவர் எப்படி இருக்கிறார், ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறார். நித்திய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை யாரெல்லாம் யாரோடு செய்ய உடன்படிக்கை? ஒவ்வொரு நாடும் நாடோடு கூட செய்யும். இல்லை, இன்றைக்கும் கூட பாருங்கள், போரை குறித்து பேசுவாங்க, போரோடு உடன்படிக்கை செய்து கொள்வாங்க, நீங்கள் எங்களோடு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. முதலாவதாக இந்த உடன்படிக்கையின் வகைகளை நம்ம பார்க்கும்போது மனிதன் மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை, அதுதான் நம்ம சொன்னோம். அது ஒரு திருமண உடன்படிக்கை. மனிதன் அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல், ஏதோ ஒரு நிலத்தை விற்பது, கடைகளை வாங்குவது, இப்படியான மனிதன் மனிதனோடு உள்ள உடன்படிக்கை. எங்களுக்கு தெரிந்த ஒருவர் ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறார். நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம். எங்கள் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிரும். நாங்கள் வரோன்னு சொன்னால் போதும், அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே போவோம். அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார், ஊழியக்காரங்க தானே, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஒரு நாள் அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் ஒரு நம்பிக்கை, ஊழியத்தில் செய்கிறார்கள். ஊழியம் செய்கிறவளுக்கு எங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக கொடுப்பார். நாங்கள் வந்த உடனே சுட சுடாது, எத்தனை மணியாக இருந்தாலும் சரி தான், எங்களை மிக நன்றாக கவனிப்பார். அப்போது அவர் சொன்னார், நான் வெளிநாட்டிலே வேலை செய்து மிகுந்த பணம் ஈட்டினேன். அந்த பணத்தை எல்லாம் நான் என்னுடைய தகப்பனாருக்கு நான் அனுப்பி கொண்டே வந்தேன். என் தகப்பனார் இறந்து போனார். அதன் பின்பு என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய சகோதரனுக்கு நான் அனுப்பி கொண்டே வந்தேன். ஒரு நாள் 7-8 வருஷம் நான் அங்கே இருந்து நல்ல சம்பாத்தியம். என் தம்பி சொன்னான், எல்லாவற்றையும் நான் உனக்காக நான் இடங்களை வாங்கி போடுகிறேன், நீ வந்து ஒரு தொழில் செய்து முன்னேறி விடலாம் என்று. அதிகமான இடங்கள், நகரத்தின் மைய பகுதியிலே மிக விலை உயர்ந்த இடத்துல அந்த நாளிலே அந்த பணத்தை வைத்து வாங்கிவிட்டார். எல்லாம் முடிந்தது. தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க அண்ணன் வந்தார். வந்த உடனே, தம்பி, நாம் இப்பொழுது இணைந்தே தொழில் செய்வோம், நம்ம 2 பேரும், நீ இடம் வாங்கி எனக்காக, நீயும் கஷ்டப்பட்டிருக்காகவே நம்ம இணைந்து தொழில் செய்வோம். ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி தொழில் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் நல்ல சம்பாத்தியம் வந்தது. திடீரென்று தம்பி சொன்னார், இது என்னுடைய கடை, நீ வெளியே போக வேண்டும் என்று. உன்னுடைய கடையா? இது நான் சம்பாதிச்சு நம்ம 2 பேரும் வாங்க, நம்ம 2 பேரும், நீ எனக்கு தொழில் பார்ட்னர், அவ்வளவுதான், இது என்னுடைய இடம். தம்பி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்தார். அவர் அங்கே வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற பணத்தை எல்லாம் இந்த தம்பி தன்னுடைய பெயருக்கு இடத்தை எல்லாம் முடித்து விட்டார். இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இந்த சகோதரன், மூத்த சகோதரன் கைவிடப்பட்டவனாய் வந்திருக்கிறார். பாருங்கள், என் தம்பியை எவ்வளவு நம்பினேன். நாங்கள் கேட்டோம், ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. சொந்த தம்பி தானே, எனக்காக நீ வாங்கி போடு என்று சொன்னேன். இன்னைக்கு கேட்டிருந்தா கூட என்னை என் இடத்துல பாதி அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன்னு சொன்னார். அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் உயர்த்தினார். நாங்கள் சொன்னோம், கவலைப்படாதீங்க, கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, கடவுள் உங்களுக்கு நிச்சயமாகவே குற்றமற்ற உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அதே ஹோட்டலை நடத்தும்படியாக கர்த்தர் அந்த சகோதரனுக்கு உதவி செய்திருக்கிறார். மனிதனுடைய மனம் மாறிவிடும். மனிதனுடைய எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அது ரொம்ப காலாவதியாக போய்விடும். இப்போதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, 99 வருஷத்துக்கு லீஸ் வாங்கிட்டோம். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? 99 வருஷம் அவ்வளோதான். என்ன ஆகும்?
மொத்தமாக போயிடும். நமக்கு தெரியும் மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு எவ்வளவு நாள் லீஸு? 99 வருஷம். இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 99 வருடம் பட்ட பாடுகள் எல்லாம் விருதாவாய் போய்விட்டு. இதுதான் ஒரு மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை. இன்னும் பாருங்கள், 2 தேசத்தின் ராஜா உடன்படிக்கை செய்வார்கள். அந்த அரசர்கள் உடன்படிக்கை செய்வது எப்படி இருக்கும்? அவங்க ஆட்சியில் இருக்கும் வரைக்கு தான் நிலைவரப்படும். அவங்க ஆட்சியிலேருந்து போன உடனே அது என்ன ஆயிரும்? அந்த உடன்படிக்கை செத்ததாய் போய்விடும். அந்த உடன்படிக்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை, 3வதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கார். ஒரு கிங்கும் பாருங்கள் சேமாக இருப்பாங்க, மனுஷனும் சேமாக இருப்பாங்க. ஆனால் தேவனும் மனிதனும் பாருங்கள், 2 பேருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒரு பெரியவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பல விதமான சுபாவங்கள். ஒருத்தருடைய உடன்படிக்கை செய்ய எல்லா மனிதர்களோடு பல சுபாவங்களோட உள்ள மனிதர்கள். ஒருவர் நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அவள் செயல்பாடுகள் நல்லதாக இருக்கலாம், செயல்பாடுகள் நன்மை இல்லாததாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த சுபாவத்தோடு உள்ள மனிதர்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் செய்கிற திட்டம் தேவனுடைய சித்தம். இதுதான் உடன்படிக்கையாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்க திட்டத்தை தான் அவர் செயல்படுத்துவார். அவருடைய உள்ளத்தில் எப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்? இந்த உலகத்தை உண்டு பண்ணினது முதல் அவர் ஒரு திட்டத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதன் மேலே ஒரு திட்டத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது தமது சாயலாக உருவாக்கி இவங்க இப்படியே இந்த சுபாவத்தோடு இருப்பாங்க, அந்த மகிமை இழந்து போக மாட்டாங்க நினச்சார். ஆனால் பாருங்கள், அவர்கள் அந்த கனியை உட்கொண்டு தேவ சாயலை இழந்து போனார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட ஒரு உடன்படிக்கையை திரும்ப நான் ஏற்படுத்துவேன். பார்க்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவேன். எல்லாத்தையும் இழந்து போனல, நான் உன்னை திரும்பவும் உன் நிலைக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்றால் உன்னோட ஒரு உடன்படிக்கை. உன்னுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். என்னைக்கும் நம்ம கூட ஒரு இருளின் ராஜ்யம் போராடிக்கொண்டே இருக்கும். நாம் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். நம்மோடு கூட ஒரு இருளின் ராஜ்யம் போராடிக்கொண்டே இருக்கும். ஒரு சாத்தானின் ராஜ்யம் போராடிக்கொண்டே இருக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், நம்மோடு கூட தேவன் அற்றவர்கள் எப்பொழுதும் போராடி கொண்டே இருப்பார். தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அவங்கள பார்க்கும்போது ஒருவேளை ரொம்ப பக்திமானை போல இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது. நம்ம லாங்குவேஜில் சொன்னோன்னா செட்டே ஆகாது. அப்படின்னா அதுதான் பாருங்கள், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள். அவங்களோட எப்படியும் நம்ம ஒப்புரவாக்கவே முடியாது. நீங்கள் தலைகளை நின்று தண்ணியை குடித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு நமக்கும் ஒப்புரவே இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களோடு கூட ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். பாருங்கள், அதுதான் நித்திய அதை மாற்றவே மாட்டார். ஒரு நாள் நம்ம அவரை விட்டு போனால் கூட அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு ஆண்டவர் சொல்லுகிற உடன்படிக்கையில் 3 செக்மெண்ட்ஸ், 3 பகுதிகளை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார், நான் உங்களை எகிப்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நானே. எப்படி இருக்கும்? நான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்த கர்த்தர் நானே என்று சொல்லி இருப்பார். அது பின்பாக என்ன சொல்லுவார் பாருங்க, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன் தேவனாகிய கர்த்தர் நான். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தேன், நீ வேறே தேவர்களை பின்பற்ற வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன்னுடைய தெய்வம் நான் தான். உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்தேன், அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்தேன். உனக்குள்ளே வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ரொம்ப ஜிஸ்டாக அதை நம்ம அப்படியே சுருக்கி பார்த்தோன்னா, அவருக்கு பிரியமே கிடையாது வேறு ஒரு தேவனை பின்பற்ற கூடாது. நீ அவர்களை உண்டாக்கக்கூடாது. ஒரு சுரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்காதே. நீ அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதைத்தான் ஆண்டவர் சுருக்கி கொடுத்துருக்கிறார்.
இப்படி 3 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு முகவுரை, கர்த்தர் நான் அப்படின்னு சொல்லுகிற அவருடைய அட்ரஸ் அப்படி இருக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், சரித்திர பகுதி, பழைய வாழ்க்கையை நினைவு கூறும்படியாக செய்வார். நான் எகிப்திலிருந்து உன்னை அழைத்து வந்தேன், நீ எந்த கஷ்டத்தில் கிடந்த, நீ எந்த சேற்றில் இருந்த, நீ எந்த குப்பைக்குள்ளே கிடந்த, உன்னை நான் எந்த உபத்திரவத்தில் இருந்த, நான் உன்னை அங்கிருந்து அழைத்து வந்தேன். இதுதான் சரித்திரம். நம்முடைய சரித்திரத்தை ஆண்டவர் சொல்லுவார்னா இப்படி தான் சொல்லுவார், நான் எங்கேருந்து உன்னை கொண்டு வந்தேன், சேற்றிலிருந்து உன்னை கொண்டு வந்தேன், குப்பைக்குள் இருந்து உன்னை நான் தூக்கி வந்தேன் என்று சொல்லுவார் அல்லவா. இதுதான் 3வது பகுதி பாருங்க, அதுதான் நிபந்தனை. இனிமேல் அவர் செய்ய போகிற காரியம் என்ன? நீ என்ன செய்யக்கூடாது, வேறு ஒரு தேவனை உண்டு பண்ணக்கூடாது. அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பார். அவர் எரிச்சல் உள்ள தேவனாய். இப்போ இந்த உடன்படிக்கைக்கு எத்தனை பேர் நீங்கள் கட்டுப்படுறீங்க? ஆமாம், நான் இந்த உடன்படிக்கை ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்ல முடியும். ஏன்னா என்ன, நமக்கு அவர்தான் தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவதாக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அழைத்து வந்தார். மூன்றாவது உன்னுடைய தேவன் இனி நான் தான், வேறே தேவர்கள் உனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். நீ தொட்டு கும்பிட்டுறாத, நீ அப்படியே என்ன செய்யக்கூடாது, அவங்க காலில் விழக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம நினைப்போம் உடனே பெரியவர்கள் உடனே தமிழ் பண்பாடின்படி காலில் விழுந்துருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யார் காலையும் விழக்கூடாது, அவர்தான். ஆனால் அதுக்காக மனிதனை வெறுக்க முடியுமா? வெறுக்கக்கூடாது. அவர் எல்லா சுபாவங்கள் உள்ள மனிதர்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். 7 விதமான உடன்படிக்கையை இந்த வேத புத்தகத்தில் பார்க்குறோம். வேத புத்தகமே என்னது தான், நம்மோடு தேவன் செய்த உடன்படிக்கை. நம்மோடு தேவன் செய்த உடன்படிக்கை தான் இந்த வேத புத்தகம். இது உடன்படிக்கையின் புத்தகம் என்று சொன்னால் மிகையாகாது. இது வேத புத்தகம் என்ன, ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. முதலாவதாக நம்ம பார்க்குறோம், ஆதாமோடு ஆண்டவர் உருவாக்கின அந்த மனுஷனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உனக்கும் உன் வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் ஒரு பகை, உனக்கும் அவளுடைய வித்துக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார், நீ என்ன செய்வார், அவருடைய குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதுதான் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. நீ நல்ல சாத்தான நீ என்ன செய்ய போகிற, மிதிக்க போகிறதுக்காக ஒருவரை நான் கொண்டு வரப்போகிறேன், அவர் மிதித்து போடுவார், நீ இழந்து போன மகிமையை நான் உனக்கு தரப்போகிறேன். அப்படின்னா தான் நம்ம ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய முடியும். இரண்டாவதாக பாருங்கள், நோவாவோடு செய்த உடன்படிக்கை. இந்த மனிதர்களை உண்டு பண்ணும்போது பாவம் ரொம்ப பெருகிட்டு, இந்த பாவத்தை மேலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். அவரால் சகிக்க முடியல. கொஞ்சம் மனுஷங்க தான் இருந்தாங்க, அவங்க செய்த பாவத்தை அவரால் சகிக்க முடியல. அப்படி என்ன பாவம் செஞ்சுருப்பாங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு பாவங்களை, மனிதனோடு ஒரு ஆணுடைய புணர்ச்சிக்காரர்களாக இருப்பார்கள், பெண்ணோடு பெண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. அவர் சொன்னார், இவர்களை எல்லாவற்றையும் நான் ஜல பிரளயத்தினாலே அழித்து போடுவேன் என்று சொன்னாள். ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் நீதிமானாக இருந்தாங்க, இருக்கிற ஜனங்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான். இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது, நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன், எப்படி தெரியுமா, ஆண்டவர் நம்முடைய நம்ம இந்த காலகட்டத்தில் நாம் நீதிமானாய் இருக்கமா, அதை தான் பார்ப்பாரு பாருங்க ஆண்டவர். நம்ம ஒருவேளை ஆபிரகாமை போல நம்ம நீதிமானாய் இருக்கணும், அதெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படிங்களா? அவர் ரொம்ப யதார்த்தம் உள்ள தேவன். இந்த இடத்துல நம்ம நீதிமானாய் இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்போ பாருங்க, நிறைய டிவைஸ் நமக்கு இருக்கு கையில், பாவம் செய்தெல்லாம் பாவமெல்லாம் நம்முடைய கை நுனியிலே வந்து விட்டது பாருங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நீதிமானாய் இருப்போம். இப்படித்தான் அவர் கம்பேர் பண்ணுவார். அப்படித்தான் நோவா வாழ்ந்த நாட்களிலே மற்றவர்களோடு அவர் கம்பேர் பண்ணும்போது, இந்த நோவா நீதிமானாக இருந்தபடியினால் அவருக்கு கண்களிலே தயவு கிடைத்தது. எடுத்துக்கொள்வோமா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நோவாவோடு கூட எப்படி உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்க கேட்போம். பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும்
உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் இனி ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க மாட்டேன், அதற்கு அடையாளமாக என் வில்லை நான் வானத்திலே வைக்கிறேன். அந்த வானத்திலே நீங்கள் பார்க்கும்போது அது அடையாளமாய் இருக்கும். எப்படின்னா, நம்ம உடன்படிக்கையின் அடையாளத்தை என்ன செய்வோம்? ஒப்பந்தத்துக்கு டாக்குமெண்ட் எழுதுவோம், இல்லை 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நாங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கோம், எங்கள் பொண்ணை உங்கள் பையனுக்கு கொடுக்குறோம், இது மாதிரி ஒரு உடன்படிக்கை. அங்கே அதில் போய் எழுதலாம் மாட்டாங்க, எல்லார் முன்னாலேயும் அப்படி பேசுவாங்க. ஒரு வீடை விற்பதுக்கோ ஒரு நிலத்தை விற்பதுக்கோ டாக்குமெண்ட் போடுவாங்க. ஆராதனை